அனைவருக்கும் உற்சாகமான இந்திய காலை வணக்கம். லூசின் பத்தி ஸ்லைடு ஷேர் பண்ணிக்கிறேன். லூசின் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான அமினோ ஆசிட்ஸ். நம்ம எப்பவுமே ரெகுலரா அமினோ ஆசிட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் பாத்தீங்கன்னா லூசின்ஸ் வந்து இம்பார்ட்டன்டான ஒரு 9 அமினோ ஆசிட்ஸ்ல லூசினோட ரோல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ லூசின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, லூசினோட பெனிஃபிட்ஸ் முதல்ல என்ன அப்படின்றது பார்க்கலாம். ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம எடுக்கிற எல்லா இன்கிரீடியன்ஸ்லயும் அதோட பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. ஸோ மேஜரா பாத்தீங்கன்னா இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ப்ரொடக்ஷன் ஆஃப் growth ஆஃப் ஹார்மோன்ஸ். ஹார்மோன் growth வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்டா இருக்கிறது. மேஜர் என்ன, ஆஃப்டர் சர்ஜரி பிறகு ரெக்கவரி ஸ்டேஜஸ்ல இருக்கையில வந்து நம்ம பாடியோட செல்ஸ் வந்து ரெனோவேட் பண்றதுக்கும் வூண்ட் ஹீலிங், அதாவது காயங்கள் ஏதாவது பட்டு அதனோட ஆடி நம்ம மறுபடியும் நார்மல் லெவலுக்கு வரதுக்கு வந்து லூசினோட ரோல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்டா இருக்கு. அண்ட் growth ஆஃப் ரிப்பேர் அண்ட் மசில் அண்ட் போன்ஸ், தசை எலும்பு வளர்ச்சிக்கும் அதனோட ரிப்பேர்ஸுக்கும் அது ரொம்ப யூஸ் ஆகுது. மேஜரா இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிளட் சுகர், ரத்தத்துல வந்து இன்சுலினோட அளவை கண்ட்ரோல் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, இது மேஜரா வந்து இதோட பிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் என்ன அப்படின்றது பாக்குறது. growth ஆஃப் ஹார்மோன்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஜரா 2 விஷயமா இருக்கும். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அடிபோஸ் டிஷ்யூஸ், தென் அது டைரக்டா வந்து எஃபெக்ட் கொடுக்கும். அதர்வைஸ் என்னன்னா லிவர் வெளியே போய் லிவர் வெளியே வந்து அது டோட்டலா வந்து போனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதான் அந்த பெரிய பிக்சர்ல பாத்தீங்கன்னா எதை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஹார்மோன் growth வந்து பிட்யூட்டரி கிளாண்ட்ல இருந்து ஜென்ரேட் ஆகி மசில் growth வந்து டைரக்டா வந்துருது. தென் போன் growth வரையில அது லிவர் வழியே வந்து லிவர் மூலமா டிரான்ஸ்ஃபார்ம் வரையில தான் அது போன் growth வந்து மேஜர் பெனிஃபிட் கொடுக்குது அப்படின்றது சொல்றாங்க. ஸோ டைரக்ட் 2 வேஸ் வந்து இது வந்து நம்ம வந்து இதனோட மூவ்மெண்ட்ஸ் வந்து இருக்கும் அப்படின்றத பாக்குறோம். முக்கியமா என்ன பாக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது பிளட் சுகர் லெவலை வந்து எந்த லெவலுக்கு நம்ம உடம்புல வந்து கண்ட்ரோல் பண்ணுது. சுகர் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்றது 2 ஸ்டேஜ் சொல்லுவாங்க. ஒன்னு ஜி, நெக்ஸ்ட் ஸ்லைட் ஜி. சோ இன்சுலின் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூஸ் ஆகிறது 2 ஸ்டேஜஸ் சொல்லுவாங்க. ஒன்னு வந்து நம்ம ஃபெட் ஸ்டேஜ், அதாவது நம்ம சாப்பிட்ட பிறகு உடம்புல வந்து குளுக்கோஸ் ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகும். இல்லைன்னா நம்ம பசியா இருக்கலே உடம்புக்கு வந்து குளுக்கோஸ் தேவைப்படும். ஸோ குளுக்கோஸ் இருக்கல 2 ஸ்டேஜ்ல நம்ம வந்து இப்ப எப்படி இருக்கு நம்ம பாடி வந்து மெட்டபாலிசம் நடக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஸோ இதனோட லூசினோட ரோல் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்றது நமக்கு தெரியும். மேஜர் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பாத்தீங்கன்னா ஃபெட் ஸ்டேஜ். நம்ம சாப்பிட்ட பிறகு நம்ம உடம்புல இருக்க குளுக்கோஸ் எப்படி கன்வெர்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்சுலின் வந்து பீட்டா செல்ஸ் சொல்லுவோம். பீட்டா செல்ஸ் மூலமா அது வந்து ஃபர்ஸ்ட் ஜெனரேட் ஆகுது. தென் லிவர் வந்து குளுக்கோஸ் வந்து ஸ்டோர் பண்ணி கிளைகோஜன் வச்சிருக்கு. தென் செல் வந்து டைரக்டா வந்து குளுக்கோஸை கன்வெர்ட் பண்ணிக்கிறது. ஸோ அதான் இந்த ஃபர்ஸ்ட் பிக்சர்ல காமிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் பிக்சர்ல பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா இன்சுலின் வந்து பீட்டா செல்ஸ் மூலமா லிவருக்கு வருது. லிவர்ல இருந்து தென் செல் மூலமா குளுக்கோஸை கன்வெர்ட் ஆயிருது. பிளட் குளுக்கோஸ் வந்து நார்மல் ஆயிருது, ஸ்டெபிள் ஆயிருது. ஸோ இதே நேரம் ரிவர்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா ஃபாஸ்டர் ஸ்டேட், அதாவது நம்ம வந்து ஒரு உணவு அருந்தாம இருக்கிற நிலை, ஒரு பசியோட இருக்கிற நிலையில பாத்தீங்கன்னா அப்போ உடம்புக்கு குளுக்கோஸ் தேவைப்படும். அப்ப என்ன ஆகுதுன்னா உடம்புல வந்து ஆல்பா செல்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகி அது கிளைகோஜனை ஜென்ரேட் பண்ணுது. ஸோ அந்த கிளைகோஜன் அகைன் த்ரூ லிவர் மூலமா போயில செல்ஸ் வந்து குளுக்கோஸா கன்வெர்ட் பண்ணிட்டு பிளட்ல வந்து குளுக்கோஸ் லெவல் வந்து நார்மல் பண்ணுது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லூசினோட ரோல் வந்து என்னன்னா growth ஆஃப் ஹார்மோன்ஸ் ஒண்ணு, இன்னொன்னு பிளட் சுகர் லெவலை வந்து பாடியில வந்து அது மெயின்டைன் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா டெஃபிஷியன்சிஸ் இருக்கு. ஸோ இதனோட டெஃபிஷியன்சி லூசின் வந்து நம்ம உடம்புல வந்து குறைஞ்சா என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்கும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, அப்படைட், அதாவது பசி இருக்காது. எதுவுமே வந்து பசி நார்மலா குறைய ஆரம்பிச்சிடும். நமக்கு ஃபுட்டை பார்த்தாலே நமக்கு வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மூட் வந்துடும். தென் டயர்ட்னஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ டயர்ட்னஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கு இது ஒன் ஆஃப் த ரீசன். லூசினோட லெவல் வந்து நமக்கு வந்து நம்மளோட பிளட்ல வந்து கண்ட்ரோலபிளா இல்ல, ரெக்வயர்ட் அளவு இல்லை அப்படின்னா லெத்தார்ஜி இஸ் மேஜர் ஒன் ஆஃப் த மேஜர் இம்பாக்டா இருக்கும். தென் வெயிட் லாஸ் ஆகும். வெயிட் லாஸ்ல வந்து எடை குறைஞ்சிட்டே இருக்கும். அதுக்கு இது ஒரு காரணமா இருக்கும். சில ஸ்கின் ரேஷஸ், தோல் அலர்ஜிஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அப்ப வந்து இது வந்து ரொம்ப வந்து லூசின் டெஃபிஷியன்சி இது ஒரு ரீசனா இருக்கலாம்னு சொல்றாங்க. தென் ஹேர் லாஸ், நம்ம முடி உதிர்றதுன்னு சொல்றோம் இல்லைங்களா. ஸோ முடி உதிர்றதுக்கு வந்து இதுவும் டெஃபிஷியன்சி வந்து லூசினோட டெஃபிஷியன்சியும் ஒரு காரணமா இருக்கும் அப்படின்றது சொல்றாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இது எதுல எல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து லூசின் கண்டென்ட் வந்து பிளான்ட் சோர்ஸ்லயும் இருக்கு, அனிமல் சோர்ஸ்லயும் இருக்கு. மேஜரா பாத்தீங்கன்னா பிளான்ட் சோர்ஸ்ல பாத்தீங்கன்னா பீன்ஸ். பீன்ஸ் சொல்றது பாத்தீங்கன்னா ஒரு கப் பீன்ஸ்ல வந்து 1.6 கிராம் வந்து லூசின் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தென் ஸ்பீக், ஃபோம் டோஃபு, எடலை, டெம்பர், சிக்கன் பிரீஸ்ட், எக்ஸ், கிரெயின்ட் டியூனா. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜென்ரலா நமக்கு வந்து நார்மலா கிடைக்குமா அப்படின்றது பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லா இடத்துலயும் எல்லா ப்ராடக்ட்டும் இந்த உணவுகளா வந்து நம்ம கிடைக்கிறது வந்து ரொம்ப வந்து அரிதுதான் சொல்ல முடியும். எல்லா இடங்கள்லயும் இது வந்து கிடைக்காது. ஸோ அப்ப நம்ம எதன் மூலமா அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன அளவு தேவை அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கலாம். நம்ம உடம்புக்கு எடுத்துக்கணும்னா
எடுத்துக்கணும், எந்த அளவு தேவைப்படும் அப்படின்றது. எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து 9 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. அதுல இதனோட ரோல் வந்து ஒன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லூசின் ஜி ரெக்யர்மெண்ட் பேட்டர்ன். WHO வந்து என்ன சொல்றாங்க, ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, எந்தெந்த அமினோ ஆசிட்ஸ் எந்த அளவு பேசிக்கா மினிமம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுல பாத்தீங்கன்னா நாம இதுல மென்ஷன் பண்ணிருக்கோம் 9 அமினோ ஆசிட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கோம். சோ அதுல பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா இம்பார்ட்டன்டா இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா மேஜரா வந்து லூசின் தான். லூசினோட ரோல் என்ன இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்கன்னா WHO கொடுத்திருக்கிற பேட்டர்ன் என்னன்னா நியர்லி 55 மில்லிகிராம் பெர் கிராம் வந்து 55 மில்லிகிராம் வந்து லூசின் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு நார்மலா இந்த மாதிரி டிஃபரெண்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ்ல கிடைக்கும், அது நமக்கு ஜென்ரலா கிடைக்கிறது கம்மியா இருக்கும் அப்படின்றதுனால நாம அதுக்காக நம்ம என்ன பண்றோம், நம்ம நியூட்ரலைட்டோட புரோட்டீன் பவுடர்ல வந்து இது எல்லாமே இருக்கு அப்படின்றது சொல்றோம். இது பாத்தீங்கன்னா நம்மளோட நியூட்ரலைட் பவுடர். சோ இதுல வந்து எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே இருக்கு. சோ அது என்ன கண்டென்ட் என்ன பெர்சன்டேஜ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா லூசின் வந்து 660 mg இருக்கு. ஐசோலூசின், லுசைன், லைசைன், மெத்தோனைன் அண்ட் சிஸ்டைன், ஃபெனிலனைன், தியோனைன், டிரிப்டோபன், தலைன், ஹிஸ்டைடின். சோ இந்த மாதிரி 9 அமினோ ஆசிட்ஸ்ல லைசின் தான் பாத்தீங்கன்னா நியர்லி 660 mg இருக்கு அதுல. சோ இது வந்து இதுல இந்த புரோட்டீன் வந்து நமக்கு எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா இது பியூர்லி பிளான்ட் புரோட்டீன் ஃப்ரம் சோயா, வீட் அண்ட் பீஸ்ல இருந்து எடுக்கிறாங்க. இது வந்து எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே இதுல இருக்கிறதுனால நம்ம ஃபுட்ல கிடைக்காத காம்பன்சேஷனை நம்ம ஆல் பிளான்ட் புரோட்டீன் கொடுக்கும். அது நமக்கு வந்து ஆல் பிளான்ட் புரோட்டீன் நியூட்ரலைட்ல வந்து பெர் கிலோ வந்து பாத்தீங்கன்னா 3737 rupees கிடைக்குது. இதுல மேஜர் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி புரோட்டீன் பவுடர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கும். ஸோ யூஸ் பண்ண ஆரம்பிக்கிற என்னன்னா எப்படி யூஸ் பண்ண நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த ஷேக்கர் வாங்கியிருக்க மாட்டேங்குது. சோ இந்த ஒரு இதுல இந்த செஷன்ல வந்து எப்படி யூஸ் பண்றதுன்றதை நான் காமிக்கிறேன். நான் யூஸ் பண்ற ஷேக்கர் காமிக்கிறேன். சோ இது வந்து என்னோட ஷேக்கர். இதை நம்ம வந்து ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர் வந்து நான் மிக்ஸ் பண்றேன். மிக்ஸ் பண்ணி எவ்வளவு சீக்கிரமா மிக்ஸ் பண்ண முடியுதுன்னு பாத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நார்மலா டம்ளர்ல போட்டு பண்ணல கட்டி போடும். இந்த ஷேக்கர் வாங்கி கிடைக்கும், மார்க்கெட்ல கிடைக்கும், உங்களோட டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல பக்கத்துல கிடைக்கும், இல்லைன்னா ஆன்லைன்ல கூட வாங்கிக்கலாம். 150 rupees இருக்கும். மெட்டல்லையும் கிடைக்கும், உங்களுக்கு பிளாஸ்டிக்ஸ்லயும் கிடைக்கும். நான் வந்து எடுத்துட்டேன். புரோட்டீன் பவுடர் வந்து ஒரு ஸ்கூப் போட்டிருக்கேன். ஒரு லூப் வார்ம் வாட்டர் விடுறேன். ரொம்ப ஆறுனு தனியா இருக்க வேண்டாம், இளம் சூடா இருக்க தனியா விட்டுறேன். விட்டு இந்த மேல வந்து இந்த ஸ்லைடு கொடுத்துருப்பாங்க ஃபில்டர் மாதிரி. ஏன்னா நினைக்க இன்னைக்கு முத்துக்குமார் சார் சகியா மேடம் சொல்லி சொன்னாங்க மேல வந்து மூடியில ஒட்டாம இருக்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. ஏர் டைட்டா பார்ட்னர் பண்ணிப்போம். இந்த ஷேக்கர் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு 10 ஷேக் தான் பண்ண போற பாருங்க, எவ்வளவு ஈஸியா இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10 அவ்வளவுதான். 10 ஷேக்ஸ்ல ரெடி ஆகும். ரொம்ப ஹீட் ஆகுதுங்கன்னா ஏர் டைட் ஓபன் ஆகும். அதனால லூப் வார்ம் ஊத்திக்கோங்க. பாருங்க கட்டியே பலன். நிறைய பேர் பாத்தீங்கன்னா புரோட்டீன் யூஸ் பண்ணல, கட்டி படுறதுக்காக நிறைய பேர் வாங்கி வச்சுட்டு இருப்பாங்க. சோ புரோட்டீன் வந்து நம்ம 4000 ரூபாய் கொடுத்து வாங்கிடுறோம், 100 ரூபாய் கொடுத்து ஷேக்கர் வந்து வாங்க மிஸ் பண்ணிடுவாங்க. சோ அவசியம் பாருங்க. நார்மலா வந்து புரோட்டீன் எப்பவுமே என்னன்னா ஃபுட்டோட சேர்த்து எடுத்துக்கணும். நான் மார்னிங் ஒரு பழம் சாப்பிட்டதுனால நான் எடுத்துக்கிறேன். எடுக்க சிப் பண்றோம், சிப் பண்ணி எக்ஸைஸ் கலந்து குடிங்க. சோ புரோட்டீனோட ஃபுல் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.